ஒவ்வொரு நாளும் நம்மை வளர்ச்சி பாதைக்கு நேராக நடத்தி செல்லும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அப்படி சொல்லுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமென். நாம் நல்லா தான் இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 3 மரங்களை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். 3 மரங்கள். இந்த மரங்கள் அப்படின்னா அந்த மரத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். மரம் என்றால் அதில் நிச்சயமாக ஒரு கனி இருக்கும். கனி இல்லைன்னா அந்த மரத்தை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. அப்பா உயிரோடு இருக்கும் பொழுது இங்கே ஒரு நம்ம இடத்துல ஒரு பப்பாளி மரம் வச்சுருந்தாங்க. நல்லா விறுவிறுன்னு என்ன செஞ்சிருச்சு, வளர்ந்துருச்சு. அப்புறம் தான் சொன்னாங்க, பாஸ்டர் அது ஆம்பளை பப்பாளி, அது என்ன செய்யாது, காய்க்காதனோட டபக்குன்னு என்ன செஞ்சிட்டோம், போட்டு தள்ளிட்டோம். பாருங்க, கனி இல்லைன்னா மரத்துக்கு அங்கே மவுசு இல்லை. அப்போ மரத்துக்கு எது மதிப்பு? கனி. இன்னொன்று, கனி அப்படிங்கிறது மரத்தினுடைய அடுத்த தலைமுறை என்ன செஞ்சிடும், கொண்டு போயிடும். ஏன் கல்யாண வீட்டில் வாழை மரத்தை வைக்கிறாங்க? ஏன்னா வாழையினுடைய தன்மை எப்படின்னா, ஒரு வாழை வளர்ந்துக்கிட்டு இருக்கும் போதே அடுத்த ஒருத்த புசுக்கு என்ன செஞ்சிருவான், வந்துடுவான். வாழை அப்படிங்கிறது செழிப்பை குறிக்கிறது, அது ஒரு பெருக்கத்தை குறிக்கிறது. அப்போ அந்த கனி அல்லது வளர்ச்சி அப்படிங்கிறது மரத்தினுடைய எதிர்காலமே அந்த பழத்துக்குள்ள என்ன இருக்கு, அடங்கி இருக்கு. பழத்திலேயே ரொம்ப ரொம்ப செழிப்பான பழம்னா என்ன பழம் சொல்லுங்களேன்? பழத்திலேயே செழிப்பான பழம் வாழைப்பழமா, பலாப்பழம். ஆமாம், நம்ம பைபிள்லேயே அந்த பழத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். திராட்சை பழம், மாம்பழம். மாம்பழத்தை பைபிள் ஆண்டவர் சொல்லியிருக்காரா? அத்திப்பழம். சரி, எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச பழம் தான் மாதுளம்பழம். பைபிள்லேயே ஆண்டவர் ஏன் தேவாலயத்தை கட்டும் பொழுது ஒரு பெரிய தூண் அல்லது ஆசாரிகளுடைய ட்ரெஸ்ஸுலலாம் மாதுளம்பழத்திற்கு இணையாக சொரூபங்கள் வைக்கணும், அல்லது மணி மாதுளம்பழம் மாதிரி இருக்கணும். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்னா, ஏன்னா மாதுளம்பழத்தில் தான் இந்த உலகத்திலேயே இருக்கிற எல்லா பழத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் மாதுளம்பழத்தில் மட்டும்தான் எல்லாமே விதை. என்னது? எல்லாமே விதை, நிறைய விதை, எல்லாமே விதை. நீங்கள் மாதுளம்பழத்தை விதை எல்லாம் என்ன செய்ய முடியாது, சாப்பிடவே முடியாது. எல்லாத்துலேயும் விதை இருக்கும், நிறைய இருக்கும். அதாவது ஒரு பெரிய எதிர்காலத்தை அந்த கனி என்ன செஞ்சிருக்கு, அடக்கி வச்சிருக்கு. ஒரு மாதுளம்பழத்தை பதியம் போட்டுட்டோன்னா ஒரு பெரிய தோப்பு என்ன செஞ்சிடலாம், உருவாக்கிடலாம். அப்போ கனி ரொம்ப முக்கியம். மரம் என்றால் பழம் இருக்கும். ஒரு மரத்தினுடைய கனி தான் அந்த மரத்தின் எதிர்காலம். கனி இல்லையே மரம் அடுத்த தலைமுறை என்ன செய்யாது, பார்க்காது. ஒவ்வொரு கனிக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு, அப்படிதானே? கனியின் தன்மையை பொறுத்தே மரத்திற்கு மரியாதை. கனியின் தன்மையை பொறுத்து தான் மரத்திற்கு மரியாதை. நம்ம வீட்டில் ஏன் எல்லார் வீட்லேயும் முருங்கை மரம் வைக்க ஆசைப்படுவோம்? ஏன்னா கோடை காலத்தில் அல்லது வறட்சியான நேரத்தில் சும்மா கொத்து கொத்தா என்ன செய்யும், காய்க்கும். எங்கள் தாத்தா வீட்டில் ஒரு முருங்கை மரம் உண்டு. அதற்கு ஒரு சரித்திரம் உண்டு. எப்பெல்லாம் வீட்டில் கஷ்டமோ அந்த மரம் அநியாயத்துக்கு காய்க்குமா. எப்பெல்லாம் பண கஷ்டமோ அந்த மரம் நல்லா என்ன செய்யுமா, காய்க்குமா. இவங்களுக்கு வேற காய்கறியே வாங்க வேண்டாம். முருங்கை இலையை வச்சு ஒரு கீரையை வை, அதை வச்சு ஒரு கூட்டை வை, முருங்கைக்காய் சாம்பாரை, அது தண்ணி 6 போல் ஓடுனாலும் பரவாயில்ல, முருங்கைக்காய் என்ன செய்யட்டும். அந்த ஒரு மரத்தை வச்சே ஒரு வாரத்துக்கு என்ன செஞ்சிடலாம், ஓட்டிடலாம். அப்போ மரத்தில் இருக்கிற கனியை பொறுத்து தான் அதற்கு மவுசு. அப்போது மரமும் ரொம்ப முக்கியம், மரத்தில் கனியும் ரொம்ப முக்கியம். கனி ப்ளஸ் குவாலிட்டி, இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு சிறந்த மரத்திற்கு எடுத்துக்காட்டு. ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு 3 மரத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த 3 மரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. இந்த 3 மரத்திற்கும் கனிகள் உண்டு. இந்த 3 மரத்தில் எந்த மரம் முக்கியமான மரம் அப்படிங்கிறத தியானிக்க போகிறோம். ஆமென். எந்த மரத்துக்கு ரொம்ப தண்ணி விடணும், எந்த மரத்துக்கு ரொம்ப பாதுகாக்கணும், எந்த மரத்துக்கு நல்லா கேர் பண்ணால் நமக்கு பிரயோஜனம் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? முதல் மரத்தினுடைய பெயர் அது மாம்ச மரம். என்ன மரம்? மாம்ச மரம் அல்லது சரீர மரம். இரண்டாவது மரத்தினுடைய பெயர் ஆத்துமா அல்லது ஆத்தும மரம். முதல் மரத்தின் பெயர் மாம்ச மரம், இரண்டாவது ஆத்தும மரம், மூணாவது ஆவியின் மரம் அல்லது ஆவி மரம். சரிங்களா? இந்த 3 மரமும் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. இந்த சரீர மரத்தை குறித்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரீர மரம்
இதனுடைய தன்மை, இது எப்படி கனி கொடுக்கும், இந்த சரீர மரம் எப்படி காய்க்கும், எத்தனை பழங்கள் காய்க்கும், இதனுடைய கனி புசிப்பதற்கு எப்படி இருக்கும், இனிக்குமா கசக்குமா அப்படிங்கிறத என்ன செய்வோம் பார்ப்போம். கலாத்தியருக்கு பவுல் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 19, 20, 21 வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. பாருங்க, இந்த மாம்ச மரத்துல என்னென்ன பழம் இருக்குன்னு போட்டிருக்காரு. வரிசையா வாசிப்போமா ஒவ்வொரு பழமா? ஆம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். போதும். இந்த சரீர மரத்தில் அல்லது மாம்ச மரத்தில் முளைக்கிற கனிகள் பாருங்க, மொத்தம் 17 கனி. எத்தனை கனி? 17 கனி இந்த மாம்சம் என்ற மரத்தில் காய்க்கும், பழுத்து தொங்கும். ஆனால் அதனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஃபாரின்லலாம் வெள்ளி சனி ஞாயிறு அப்படி வந்துருச்சுனாலே அது வீக்கெண்ட் அப்படி சொல்லுவாங்க. அந்த வீக்கெண்டை எப்படி அவங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்னா பிக்னிக் போவாங்க. எங்கே போவாங்க? பிக்னிக்னு உடனே குற்றாலமோ அல்லது பீச்சோ அப்படி போயிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு 3 வேளைக்கு தேவையான சாப்பாடு எடுத்துகிட்டு, ஒரு பெரிய பேக் எடுத்துகிட்டு, கையில் ஒரு குச்சி எடுத்துகிட்டு நேராக காட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஒரு பெட்ஷீட் எல்லாம் எடுத்துகிட்டு என்ன செய்வாங்க, குடும்பமாக காட்டுக்குள்ளே போய் நல்லா காடை சுற்றி பார்த்து, நல்ல புல் இருக்கிற ஒரு தரையில், இப்போ நம்ம ஊரில் தான் அந்த முள்ளுலாம் இருக்குது சரிங்களா, ஃபாரின்லாம் முள்ளே கிடையாது. உங்கள் பாட்டுக்கு என்ன செய்யலாம், நடக்கலாம். அங்கே பாம்பு அப்படி தான் பிரச்சனை. முள் இல்லைங்கிறதுனால சின்ன பிள்ளைங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே காட்டுக்குள்ளே நடந்து நல்ல புல்லுத்தரையை பார்த்து ஒரு பெட்ஷீட்டை விரித்து நல்ல சாண்ட்விட்சு பிரெட்டு நல்லா உட்காந்து பேசி சிரித்து என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. இப்படி காட்டுக்குள்ளே சுற்றும் பொழுது சில கனிகள், சில மரங்களில் கனி அப்படி கொத்து கொத்தா தொங்குமா. தூரத்திலிருந்து பார்க்க ரொம்ப பரிச்சயமான நல்ல பழக்கப்பட்ட ஒரு கனி போல என்ன செய்யுமா இருக்குமா. இவங்க ஆர்வ கோளாறுல நடந்த பசியில் போய் எல்லா கனியும் பறித்து லபக்கு லபக்கு என்ன செஞ்சிருது, முழிங்கிறது. அப்புறம் தான் பார்த்தா அந்த கனி விஷம் நிறைந்த கனி. பைபிளே ஒரு சம்பவம் இருக்கு. நம்ம தீர்க்கதரிசிகள்லாம் கூழு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசி போய் நல்ல காய் நினைச்சு என்ன செஞ்சுட்டாரு, பேய் கொமட்டிக்காய் பறிச்சு கொண்டு வந்து பானையில் என்ன செஞ்சுட்டாரு, கிலோ கணக்கில் தட்டிட்டாரு. பார்த்தா அது ஃபுல்லாக என்னது, விஷம். இந்த மாம்ச மரம் நல்லா தளன்னு பார்க்க நல்லா தான் இருக்கும். கனிகள் 17 கனிகள் இருக்கு. ஆனால் இந்த கனியில் ஒன்று கூட உருப்படாது. என்னது, ஒன்று கூட தேராது. சாப்பிட்டா டெட்டு நிச்சயம். எத்தனை பேருக்கு சண்டைங்கிற கனி வேணும், கொண்டு போறீங்களா? எத்தனை பேருக்கு பகை அப்படிங்கிற கனி வேணும், கொண்டு போறீங்களா? பாஸ்டர் எங்கள் வீட்டில் நிறைய இருக்கு. எத்தனை பேருக்கு கசப்பு அப்படிங்கிற கனி வேணும்? இந்த 17ல் யாருமே சொல்ல மாட்டீங்க எனக்கு இந்த கனி வேணும் என்று. ஒருவேளை உங்கள் வீட்டில் அப்படி ஒரு மரம் நின்று அந்த மாம்சம் என்ற மரத்தில் இந்த கனிகள்லாம் தொங்கிட்டு இருந்துச்சுன்னா அவைகள் எல்லாம் கூடிய சீக்கிரம் பட்டு போக போகுது. ஹல்லேலூயா. இந்த 17ல் உங்கள் வீட்டில் எந்த பழம் தொங்குனாலும் சரி, பாஸ்டர் என் வீட்டில் 17மே தொங்குதுன்னா அதற்குத்தான் என்ன ஊழியக்காரனை வச்சிருக்காரு, அதற்குத்தான் ஆண்டவர் இங்கே உயிரோடு இருக்கிறாரு. அந்த 17ஐயும் கொளுத்தி சுட்டரிக்க போகிறோம். ஆமென். இந்த சரீர மரம் ஒன்றுத்துக்கும் உதவாது, வேஸ்ட். அதில் ஒன்றும் கிடையாது. 17 கனியுமே வீண். சரி, ஆத்தும மரம் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்ப்போமே. சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதம் 5வது வசனம். என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய். அதே சங்கீதம் 43:5 வாசிப்போம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி அமர்ந்திரு. போதும். இந்த மாம்ச மரத்துல 17 கனிகள் வருது, அது ஒன்றுத்துக்கு என்ன செய்யாது, உதவாது. இந்த ஆத்துமா அப்படிங்கிற மரத்திலையும் சில கனிகள் இருக்கு. உணர்ச்சிகள், பயம், வேதனை, மகிழ்ச்சி, இப்படி ஆமா கலக்கம், தியங்குகிற சூழ்நிலை, அப்புறம் முடிவெடுக்கிறது, இப்படி ஒரு சில கனிகள் என்ன செய்யுது இந்த ஆத்துமா அப்படிங்கிற மரத்தில் இருக்கு. ஆனால் இதை வச்சு நமக்கு பிரயோஜனம் கிடையாது. யாருக்காவது பயம் வேணுமா? ஒரு 1/2 கிலோ பயத்தை போட்டு அனுப்புவோமா? இங்கேருந்து ஒரு 1/4 கிலோ வேதனை அனுப்புவோமா, கலக்கத்தை அனுப்புவோமா? இல்லை, யாருமே விரும்ப மாட்டோம். பயங்கிறது கொடியது. அப்படி தியங்கி போய் இருக்கிறது என்பது கொடியது. பயம் அது ரொம்ப மோசமான ஒரு காரியம். இந்த ஆத்தும மரத்தில் வருகிற கனி ஒன்றுக்கும் உதவாது, ஒன்றுக்கும் என்ன செய்யாது, உதவாது. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, சரீர மரமும் வேண்டாம், ஆத்தும மரமும் வேண்டாம். சொல்லுங்க, சரீர மரமும் வேண்டாம், ஆத்தும மரமும் வேண்டாம். எதுக்கு? அது நமக்கு
தேவையில்லை. அப்போ எதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னா, ஆவி என்ற மரத்தில் உள்ள கனி தான் நமக்கு முக்கியம். வாசிப்போமே, கலாத்தியர் 5:22-23 வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம். போதும். இந்த கனி ரொம்ப ரொம்ப சூப்பர். யாருக்கெல்லாம் அன்பு வேணும் சொல்லுங்க பாஸ்டர், எனக்கு ஒரு 10 கிலோ போட்டுருங்க. யாருக்கெல்லாம் சமாதானம் வேணும், சந்தோஷம், எல்லாருமே வேணும். எல்லாமே பாஸ்டர் நிச்சயம் எனக்கு வேணும். எனக்கு அன்பு வேணும், சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், நீடிய பொறுமை வேணும். இதெல்லாம் இல்லாமல் தான் பாஸ்டர் ரொம்ப பிரச்சனை. நற்குணம் வேணும், தயவு, எல்லாமே, விசுவாசம், இதெல்லாம் வேணும்னு சொல்லி விருப்பப்படுகிறோம். இன்னைக்கு அதற்கான ஞானத்தை தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எந்த மரத்திற்கு நாம் கவனம் செலுத்துகிறோமோ அதின் கனியை நாம் அறுவடை செய்வோம். மாம்ச மரத்துக்கு நம்ம கவனம் செலுத்தினோம்னா மாம்சத்தின் கனி அறுப்போம். ஆத்துமா அப்படிங்கிற மரத்துக்கு கவனம் செலுத்தினோம்னா அதனுடைய கனி அறுப்போம். ஆவி மரத்திற்கு கவனம் செலுத்தினோம்னா இந்த அன்பை நிச்சயம் என்ன செய்வோம், அறுப்போம். ஒருவராலும் தடுக்க முடியாது. உங்கள் வீட்டில் ஒரு சப்போட்டா, ஒரு முருங்கை, ஒரு மாதுளை, இந்த 3 செடி இருக்கு. நீங்கள் 2க்கு சரியாக தண்ணியே ஊற்ற மாட்டேங்கிறீங்க. முருங்கை மரத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றுறீங்க, நல்லா உரம் போடுறீங்க, உருண்டையாக இருக்குமே, தண்ணியில் கரைச்சி என்ன செய்கிறீங்க, ஊற்றுறீங்க. ஆனால் முருங்கைக்கு மாத்திரம்தான் கவனிப்பு. சப்போட்டாவையும் மாதுளை என்ன செஞ்சிட்டீங்க, கைவிட்டுட்டீங்க. கொஞ்ச நாளில் சப்போட்டா நல்லா காய்க்கிற தன்மையோடு தான் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. சப்போட்டா அது ஆண் சப்போட்டா கிடையாது, காய்க்காத சப்போட்டா கிடையாது, நல்ல தன்மையோட வந்துச்சு. ஆனால் நீங்கள் தண்ணி ஊற்றாதனால, அதை கேர் பண்ணாததுனால, அதற்கு கவனம் செலுத்தாததுனால இயற்கையாகவே அது என்ன செஞ்சிடும், அழிந்து போய்விடும். ஆமென். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இதே பிரின்சிபல் தான், இதே பிரமாணம் தான். இந்த 3 மரத்தில் எந்த மரத்திற்கு நாம் கவனம் செலுத்துகிறோமோ அதற்குரிய கனியை நாம் என்ன செய்வோம், அறுவடை செய்வோம். சிலருக்கு மாம்சத்தின் மரம் நன்கு வளர்ந்து கனிகள் தொங்கும், அதனால தான் அவர்கள் அநேக பாவத்தில் சிக்கி தவிப்பார்கள். சிலருக்கு ஆத்தும மரம் நல்ல செழித்து கனி தொங்கும், அதனால பயம், கலக்கம், சொல்லுவாங்க ஐம் நாட் ஃபீல் குட் அப்படி சொல்லுவாங்க, எனக்கு நல்லா நான் ஃபீல் பண்ணலை, அதாவது எமோஷன், இதெல்லாம் ஒரு கனி. சிலருக்கு ஆவியின் மரம் நல்லா காய்த்திருக்கும், அவர்கள் சந்தோஷத்தோட, சமாதானத்தோட, நீடிய பொறுமையோட, இச்சை அடக்கத்தோட, இந்த 9 வித கனியினாலும் அவர்கள் எப்படி இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஹல்லேலூயா. மாம்ச மரம் நிறைய கனிகளை கொடுக்கும், ஆத்துமா என்ற மரம் நிறைய கனிகளை கொடுக்கும். ஆனால் ஆவி மரம் ஒரே ஒரு கனியைத்தான் கொடுக்கும். என்னது? அந்த கலாத்தியர் 5 எடுங்களேன். என் பைபிளில் ஆவியின் கனியோன்னு போட்டிருக்கு, உங்கள் பைபிளில் ஆவியின் கனிகள்னு போட்டிருக்கா அல்லது கனின்னு தான் போட்டிருக்கா? இந்த ஆவி அப்படிங்கிறது ஒரே ஒரு பழம்தான், ஒரே ஒரு பழம்தான். இந்த பழம் கிடைக்கிறதுக்கு யாரையும் சுற்றி வர வேண்டாம், எந்த ஒரு கோல்மால் என்ன செய்ய வேண்டாம், பண்ண வேண்டாம். ஆவியானவர் நமக்கு ஒரு அற்புதமான வழியை வைத்திருக்கிறார். ஒரே ஒரு பழம் தான். இந்த பழத்திற்குள்ள 9 விதமான நியூட்ரிஷன்ஸ் சொல்லுவாங்க, ஊட்டச்சத்துக்கள். அதுதான் அன்பு, சமாதானம், சந்தோஷம், இவைகள் எல்லாமே ஒரே பழத்துக்குள்ள நம்முடைய ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த மரம் ஒரே ஒரு பழத்தை தான் நமக்கு கொடுக்கும், ஆனால் இதில் அவ்வளவு நன்மைகள் இருக்கு. சரி, இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், ஒரு மரம் கேளுங்களேன், ஒரு மரம் வளர்வதற்கு என்ன அவசியம் அப்படி கேளுங்க. என்ன வேணும்? முதலாவது தண்ணி, அப்படிதானே? எந்த மண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல. சிலர் சொல்லுவாங்க, இப்போ ஜெபிஷா நம்ம ஊர் மண்ணை திட்டிகிட்டே இருப்பா, உங்கள் ஊர் மண் என்ன மண்ணுப்பா, வெறும் கரிசல் மண், ஒரு மரம் வச்சா வளருதா? நான் சொல்லுவேன், அப்போ இந்த ஊரில் இருக்கிற மரம்லாம் உனக்கு மரமாக தெரியலையா? ஏன் நார்வேயில் மட்டும்தான் மரம் இருக்கா? எங்கள் ஊர் களிமண் தான், 5 அடிக்கு களிமண் இருக்குது. ஆனாலும் இந்த களிமண்ணை தாண்டுற வரைக்கும் தான் கொஞ்சம் ரிஸ்க்கு. அதை தாண்டி சரலுக்கு போயிருச்சுன்னா மரம் என்ன செஞ்சிடும், வந்துடும். அதான் சொல்லுவாங்க, மரம் வச்சா அந்த களிமண்ணில் தண்ணி எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருந்தால் வேறு அசால்ட் என்ன செஞ்சிடும், உள்ளே போயிடும். அப்போ மரம் வளர்வதற்கு தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, மாம்ச மரம் வளர்வதற்கு எந்த தண்ணி பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐம்புலன்கள் என்னலாம் சொல்லுங்க? கண், காது, மூக்கு, வாய். மாம்சத்தில் 5 புலன்களில் நாவும் என்ன செய்யுது? ஆமாம், இந்த 5 மூலமாக தான் இந்த மாம்ச மரத்துக்கு என்ன செய்யுது, தண்ணி போகுது. எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேனே, நம்ம மாம்ச மரத்தில் ஒரு கனி இருக்குது, பகை, கோபம், சண்டை. இந்த 3 பழம் இருக்குது. இந்த 3 பழம் எப்படி காய்க்குதுன்னா, நீங்கள் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. இப்போ நானும் துர்ராஜையவும் நீங்கள் நடந்து போகும்பொழுது, இந்த அக்கா பற்றி உங்களுக்கு தெரியுமா ஐயா,
எவ்வளோ மோசம் தெரியுமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, பார்த்துட்டீங்க, கேட்டுட்டீங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மரத்துக்கு தண்ணி என்ன செய்யுது, சொயங்கன்னு போய் அடுத்து ஒரு 3 கனி பொழுக்குன்னு வெளியே வந்துடும். என்ன கனி? பகை, கோபம், சண்டை. அடுத்து பாஸ்டரை பார்க்கும் பொழுது இவர் என்னை பற்றி பேசினவர் தானே அப்படின்னு அந்த கனி என்ன செய்யும், கிளுகிளுன்னு தொங்கும். இந்த சண்டை ஏன் வருதுன்னா, தண்ணி எப்படி போனுது, எப்படி போச்சு, இந்த கண்ணு வழியாக எதையோ ஒன்று பார்த்துட்டோம், இந்த காது வழியாக எதையோ ஒன்று செஞ்சுட்டோம், கேட்டுட்டோம். உங்கள் சொந்தக்காரங்க உங்களை பற்றி யாருக்கிட்டையோ சொன்னதை அது அப்படியே காற்றுல சுவங்கன்னு வந்து உங்கள் மதினி மூலம் உங்கள் காதுக்கு என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அல்லது உங்கள் குழந்தைய மூலம் அல்லது எப்படியோ உங்கள் காதுக்கு வந்துருச்சுங்க. அந்த காது வழியாக போனது தான் தண்ணியாக போய் மாம்ச மரத்தை அப்படி என்ன செஞ்சிருச்சு, வளர்த்து கனியை தொங்க வச்சிருச்சு. இந்த 17 மாம்சத்தின் கனிகளும் இந்த 5 புலன்கள் வழியாக தான் என்ன செய்யுது, போகுது. சரி, ஆத்தும மரத்திற்கு எது சோர்ஸ், எது தண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மனசு. என்னது? நம்முடைய மனசு, நம்ம மைண்ட் தான் இந்த ஆத்தும மரத்தை வளர்க்குது. டாக்டர்கள்ட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க, உலகத்தில் வருகிற முக்காவாசி வியாதிக்கு எது பிரச்சனைனா, எது காரணம்னா என்னது, மைண்ட். நான் சொல்றதை நீங்க கொச்சையை எடுத்துக்க கூடாது. பெண்களுடைய ஒரு முக்கியமான நேரம் அந்த மாதவிடாய் அப்படிங்கிற நேரத்தில் அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்கன்னா ரத்தம் கட்டுக்கடங்காம என்ன செஞ்சிடும், போயிடும். மருத்துவர்களுடைய கண்டுபிடிப்பின்படி மைண்டுக்கும் அந்த அந்த ரத்தத்தை தூண்டுகிற அந்த சுரப்பிக்கு என்னது இருக்கு, கனெக்ஷன் இருக்கு. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்கன்னா ரத்தம் அளவு கடங்காம என்ன செய்யும், போகும். அப்போ மைண்டுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். கன்சீவாக இருக்கும் பொழுது நிறமாசம் கர்ப்பிணி பெண்கள் இதை பார்க்காதீங்க, இதை கேட்காதீங்க. ஏன் சொல்றாங்க? ஏன்னா மைண்டு அது அப்படி தகச்சிருச்சுன்னா, டென்ஷன் ஆயிடுச்சுன்னா குழந்தை என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும். சிலர் பயந்துட்டாங்கன்னா யூரின் நடக்க முடியாது, மோஷன் நடக்க முடியாது, என்ன செஞ்சிடும். அப்போ சரீரத்திற்கும் மைண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு. அப்போ நம்ம ரொம்ப ஒட்டஞ்சு போய் நொறுங்கி போய் இருக்கிறோம்னா நம்ம மைண்டு எதையோ தப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப பயந்துருக்கேன். ஏன் பயந்துருக்கீங்க கேட்டால் இப்படி நடந்துருமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அதனால் ரொம்ப என்ன செஞ்சுட்டேன், பயந்துட்டேன். இந்த மைண்டு தான் உங்கள் ஆத்தும மரத்தில் வருகிற கனி என்ன செய்யுது, உற்பத்தி பண்ணுது. 5 புலன்கள் எந்த மரத்தின் கனியை உற்பத்தி செய்யுது? இந்த 5 புலன்கள் மாம்ச மரத்தினுடைய கனிகளை உற்பத்தி செய்யுது. சூப்பர். 2வது, ஆத்தும மரத்தினுடைய கனி எது உற்பத்தி செய்யுது? மைண்ட். நீங்கள் எதை யோசிக்கிறீங்களோ அதுதான் உங்கள், நீங்கள் நான் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா உங்கள் மைண்ட் எதையோ தவறாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னா உங்கள் மைண்ட் எதையோ சூப்பராக திங்க் பண்ணியிருக்கு, அதுதான் என்னது அர்த்தம். ஓகே, இப்போ ஆவி மரத்திற்கு எது மூலமாக தண்ணி போகும்னா தேவனோடு உள்ள உறவு, தேவ பிரசன்னம், வேத வசனம், ஜபம், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். ஆமென். இது எல்லாமே ஆவி மரத்தை அப்படி சும்மா பசுமையாக வச்சிருக்கும். தேவனோடு உள்ள உறவு இல்லாமல் இந்த 9 இந்த நியூட்ரிஷன்ஸ் அடங்கிய அந்த ஆவியின் கனி உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யாது, இருக்காது. இன்னைக்கு அநேகருக்கு அன்பு இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஏதோ ஒரு இந்த 9 காரியத்தில் ஒரு குறைபாடு இருக்குன்னா நாம் இன்னும் சப்ளை இன்னும் கரெக்டாக என்ன செய்யலை, வரலை. தேவ பிரசனம் அதுதான் தண்ணி, அதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் எனக்கு இன்னைக்கு என்னால் இச்சை அடக்கம் இல்லை, செல்ஃப் கண்ட்ரோல். இச்சை அடக்கணுன்னே வெறும் பாவத்திலிருந்து கட்டுப்படுத்துகிற அடக்கம் நினச்சிடாதீங்க. சாப்பாடை கண்ட்ரோலாக சாப்பிட்றது ஒரு இச்சை அடக்கம் தான். எனக்கு போதும், இவ்வளவு தங்கம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு இச்சை அடக்கம் தான். ஓகே, எனக்கு இவ்வளவு நிலங்கள் இருந்தால் போதுங்கிறதும் ஒரு இச்சை அடக்கம் தான். ஓகே, எனக்கு இந்த வாகனம் அல்லது இந்த கார் இது இருந்தால் போதும், இல்லை எனக்கு அவன் வச்சிருக்கிறது வேணும், இவன் வச்சிருக்கிறது வேணும், இதெல்லாம் ஒரு இச்சை அடக்கத்தில் என்ன செய்யுது, வருது. அன்பு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பாஸ்டர்னா, ஒன்றின் மீது நாம் வைக்கிற அழுத்தமான நாட்டம், அதுதான் அன்பு. அநேக சின்ன பிள்ளைங்களை பார்க்குறீங்க, ஆனால் ஃபாத்திமாக்காவுக்கு ஹாசினி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹாசினி மேலே ரொம்ப அழுத்தமான ஒரு நாட்டம் என்ன செஞ்சுருக்காங்க. இப்போ ஜேடனும் இருக்கான், ஷரணி இருக்காங்க. இப்போ நந்தினி சிஸ்டருக்கு யார் பிடிக்கும்? ஏன்னா அது மேலே தான் அழுத்தமான அன்பு என்ன செய்யுது. அப்போ ஜேடன் மேலே கோபமா? அப்படி கிடையாது, அன்பு இருக்குது, ஆனால் அழுத்தமான ஒரு நாட்டம் இருக்கிறது பேர் தான் அன்பு. சரிங்களா? அதுதான் அன்பு. சந்தோஷனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒவ்வொரு கனியினுடைய ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்குறேன். சந்தோஷனா ஒரு பெரிய அளவுக்கு அடங்காத ஒரு மகிழ்ச்சி, அதுதான் சந்தோஷம். ஆங்கிலத்தில் ஜாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் 2 விதமான சந்தோஷம் இருக்குது, கவனிங்க. ஹாப்பினஸ், ஜாய். இந்த 2க்கு ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹாப்பினஸ், ஜாய், இந்த 2 சந்தோஷம் இருக்குது. இந்த ஹாப்பினஸ் எப்படி வரும்னா,
சுற்றி நடக்கிற ஹேப்பனிங்ஸை வச்சு தான் இந்த ஹாப்பினஸ் என்ன செய்யும் வரும். உங்கள் சுற்றி நடக்கிற காரியங்கள் நல்லா சந்தோஷமாக அவங்க சொந்தக்காரங்களோடு பேசி சிரித்து மகிழ்ந்தீங்கன்னா நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க. ஆனால் அதே சொந்தக்காரங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது இந்த உலகம் சொல்லுகிற சந்தோஷம் ரொம்ப குறுகிய வட்டத்துக்குரியது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு போகிறேன், வச்சுட்டு போகிறேன். அந்த சந்தோஷம் சொந்தக்காரங்க சுற்றி துப்பாக்கி எடுத்து நெத்தி பொட்டில் வச்சாலும் நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்கள், சந்தோஷமாக தான் இருப்பீங்க. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக அவதூறு பேசினாலும், ஊரே நீங்கள் நடந்து போனதுக்கப்புறம் பின்னாடி உங்களை குறித்து தவறாக பேசினாலும் நீங்கள் சந்தோஷமாகத்தான் இருப்பீங்க. அந்த சந்தோஷம் தான் இந்த பழத்துக்குள்ளே இருக்குது. ஆமென். மூணாவது சமாதானம். சமாதானம்னா என்ன பாஸ்டர் அப்படி கேட்டிங்கன்னா, போரற்ற அல்லது குழப்பமற்ற அல்லது வன்முறையற்ற குடும்பத்தில் எந்த ஒரு சண்டையும் எந்த ஒரு நிம்மதியை கெடுக்கிற காரியங்களும் இல்லாமல் இருக்கிறது தான் சமாதானம். அப்போ பாஸ்டர் என் குடும்பத்தில் இதெல்லாம் இருக்கேன்னா நம்ம எங்கேயோ மாம்சத்திற்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி என்ன செஞ்சிட்டோம், ஊற்றிட்டோம். எங்கேயோ ஆத்துமாவுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம். அதனால தான் அதெல்லாம் வளர்ந்துருக்கு, இந்த கனி அமைங்கிருச்சு அப்படின்னு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, புரிந்து கொள்ளுங்க. நீடிய பொறுமை அப்படின்னா இக்கட்டான சூழ்நிலையில் அல்லது நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டி இருக்கும் பொழுது அமைதியுடனும் சினம் கொள்ளாமலும் இருக்கிற இயல்பு தான் நீடிய பொறுமை. இந்த நியூட்ரிஷன் யாருக்கெல்லாம் வேணும்? எனக்கு ரொம்ப வேணும் ஆண்டவரே. நீடிய பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஐயோ ஒரு 10 நிமிஷம் பிடி பஸ் லேட் ஆகிட்டுனா டிரைவரு, கண்டக்டரு, பிடி பஸ் ஓனர் எல்லாத்தையும் பிடிச்சி என்னது ஒரே திட்டு. ஈரோடு வண்டியை 7 மணிக்கு வர வேண்டியது 7:15 ஆகிட்டுனா ஐயோ எங்கே இருக்கானோ அந்த பய இந்த பய எல்லாம். உங்களை சொல்ல, நீங்கள் நல்லவர்கள், நம்ம ஊர் மக்களை சொல்கிறேன். செப்பரா பஸ் லேட் ஆயிடுச்சுன்னா ஐயோ வச்சு என்ன செஞ்சிடறாங்க, ஆமாம் திட்டி தீர்த்துடுறாங்க. எங்கே இருக்கானோ, எந்த குளிக்கல விழுந்து கிடக்கானோ, பாவம் அந்த பஸ் நல்லா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வந்துக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் தாமதம் ஆன உடனே சினம் என்ன செஞ்சிடும், வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு அப்படி நீடிய பொறுமை இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர் அதற்கான அந்த கனி பழுத்து தொங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. தயவு. தயவுனா ஆங்கிலத்தில் வருகிறது கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம, நான் இதை செஞ்சால் எனக்கு என்ன புகழுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காம, யாரிடம் எதிர்பாராமல் மற்றவர்களிடம் காண்பிக்கிற உதவி செய்கிறது, தாராள மனப்பான்மை, மற்றவர்களுக்காக கரிசனை கொள்கிறது தான் என்னது, தயவு. ஆமென். நற்குணம் அப்படின்னா உங்களுக்கே தெரியுது, அந்த நற்குணம் அப்படின்னாலும் தெரியுது, குட் கேரக்டர், அதுதான் நற்குணம். விசுவாசம் அப்படின்னா நிரந்தரமான மற்றும் உறுதியான, எதை வச்சாலும் நிரந்தரமா உறுதியா, ஆங்கிலத்தில் வருகிறது ஃபெய்த்ஃபுல்னஸ். ஸ்ட்ராங்கா இருக்கிற பாசம், ஸ்ட்ராங்கா இருக்கிற அன்பு, ஸ்ட்ராங்கா இருக்கிற நம்பிக்கை, எது இருந்தாலும் எப்படி தான் இருக்கும், ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். யோபு சொல்றாரு தெரியுமா, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல எப்படி இருப்பேன், ஆண்டவர் மேல நம்பிக்கையா தான் இருப்பேன். இதுதான் ஃபெய்த்ஃபுல்னஸ், விசுவாசமா இருக்கிறது. ஃபாதர் பாடுவார், நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. என் வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றினதுக்கு அப்புறம் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் என் நன்மைக்காக தான் நடக்குன்னு நீங்கள் உறுதியாக நின்னீங்கன்னா அது பேர் தான் ஃபெய்த்ஃபுல்னஸ், விசுவாசம். ஆமென். சாந்தம்னா ஜென்டில்னஸ். இவர் ரொம்ப ஜென்டில்மேனுங்கன்னா ரொம்ப மென்மையானவருங்க, ரொம்ப மென்மையான ஒரு அக்கா, இவங்களுடைய நடத்தை ரொம்ப சுத்தமானது, இவங்க ரொம்ப மென்மையானவங்க, அதைத்தான் நம்ம சாந்தம் அப்படின்னு சொல்கிறோம். இச்சை அடக்கம்னா செல்ஃப் கண்ட்ரோல். நீங்கள் செய்ய விரும்புகிற நல்ல மற்றும் கெட்ட எல்லா விஷயங்கள் மேலேயும் ஒரு கட்டுப்பாடு. பவுல் சொல்லுகிறார், நான் நினச்சேன்னா எல்லாத்தையும் அனுபவிப்பேன், ஆனால் அது எதுவுமே எனக்கு தகுதியாக இருக்காது. எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும், சினிமானா ரொம்ப பிடிக்கும். ஒரு காலத்தில் எங்கள் சொந்தக்காரங்களை கிண்டல் பண்ணுவாங்க, நான் ஒருத்தருடைய தீவிர ரசிகனாக இருந்தேன். ஃபேஸ்புக்கில் என் பேருக்கு பின்னாடியே அந்த பேர் இருக்கும், அந்த நபருடைய பேர் சொல்ல மாட்டேன், அப்படி வச்சு தான் என் ஃபேஸ்புக் முன்னாடி நேம் இருக்கும். சொந்தக்காரங்களாம் கிண்டல் பண்ண, என்னை கூப்பிடும் போதே டே அந்த பேரை சொல்லி சொல்லி என்ன செய்வாங்க, கூப்பிடுவாங்க. என்னன்னு தெரியல, அந்த ஒரு நடிகர் மேலே உயிர், ஐயோ அவர் மேலே பயங்கர ஒரு வெறித்தனமான ஒரு இது. ஆனால் காலப்போக்கில் பாருங்க, ஆண்டவர் அதில் இருந்து அப்படி என்ன செஞ்சிட்டாரு, வெளியே கொண்டு வந்துட்டார். பைபிள் காலேஜ் போயிருக்கேன், அந்த நடிகருடைய படம் ரிலீஸ் ஆகுது. சோதனைக்கு எங்கள் பைபிள் காலேஜுக்கு முன்னாடி பெரிய தேட்டர் இருக்குது. எனக்கு அப்படி அங்கே பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி விடிய அவங்க ரசிகர்கள் தேட்டரில் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. கொட்டடிச்சிட்டு விசில் அடிச்சுட்டு நாங்கள் 5 மணிக்கு சேப்பலுக்கு போகிறோம், அங்கே ஒரே விசில் சத்தம்.
நமக்கு அப்படி உள்ள இருக்கிற மனுஷன் என்ன செய்யறான்? வெளியே வாரான். செல்ஃப் கண்ட்ரோல். நினச்சா என்ன செய்யலாம்? போய் பார்க்கலாம், ஆனால் வேண்டாம், அது எனக்கு தகுதியாக இருக்காது. இங்கே இருக்கும் பொழுது ஐபிஎல் நடக்கும், கிரிக்கெட் நடக்கும், ஆசையாக இருக்கும் கிரிக்கெட் பார்க்க. அடுத்த நாள் ஜெபம் இருக்கும். ஆனால் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே, இப்போ பாருங்க, நேற்றுலாம் இந்தியாவுக்கு மேட்ச் நடந்துச்சுன்னு நினைக்கேன். இந்தியாவா சர்ச்சா அப்படிங்கும் பொழுது சர்ச்சை தான் என்ன செய்யுது? வருது. தேவ பிரசன்னத்தில் இல்லாமல் செத்த மீனுக்கு தான் நாம் சமம். ஹல்லேலூயா. நான் கண்ணு பார்க்குதுன்னு சொல்லி அதுக்கு நேரம் கொடுத்துட்டேன்னா 17 கனி டொபக்குன்னு வெளியே வந்து என்ன செஞ்சிடும்? தொங்கிரும். இல்லை, அது வேண்டான்னு சொல்லி தேவனோடு உறவில் வரும் பொழுது இந்த ஆவிக்குரிய கனிகள் என்ன செய்யும்? வரும். நம்மளால் முடியும். உங்களால் கெட்ட வார்த்தை பேச முடியும், ஆனாலும் செல்ஃப் கண்ட்ரோல். ஆமென். உங்களால் திருட முடியும், முடியாதா? நீங்கள் நினச்சா திருடலாம், நீங்கள் நினச்சா பொய் சொல்லலாம், நீங்கள் நினச்சா என்னன்னாலும் செய்யலாம், ஆனால் அது நமக்கு தகுதியாக இருக்காது. ஹல்லேலூயா. இந்த கனி தான் உங்கள் எதிர்காலத்தை என்ன செஞ்சிடும்? மாற்றிடும். இன்னைக்கு உங்ககிட்ட அன்பு வெளிப்பட்டுச்சுன்னா ஒரு சில வருஷத்தில் அது உங்களுக்கு திருப்பி வரும். இன்னைக்கு உங்ககிட்ட சந்தோஷம் வெளிப்பட்டுச்சுன்னா, சமாதானம் வெளிப்பட்டுச்சுன்னா, நீடிய பொறுமை வெளிப்பட்டுச்சுன்னா, இச்சையடக்கம் வெளிப்பட்டுச்சுன்னா, அதுதான் உங்க எதிர்காலத்தையே நிர்ணயிக்கும். ஹல்லேலூயா. உங்க தரத்தை உயர்த்தி. நான் சொன்னேன் தெரியுமா ஆரம்பத்தில், ஒரு மரத்தினுடைய கனியை வைத்து தான் அந்த மரத்திற்கு 100க்கு 100 தரம் அப்படின்னு செய்வோம், சொல்லுவோம். உங்களுக்குள்ள இந்த 9 காரியங்களும் வெளிப்பட்டுருச்சுன்னா நிச்சயமாகவே உங்க எதிர்காலம், உங்க சந்ததிகள் ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. ஹல்லேலூயா. எந்த மாற்றமும் கிடையாது. சரி பாஸ்டர், இப்போ என்ன செய்யறதுன்னா, தேவனோடு உள்ள உறவு தான் உங்களுக்கு தண்ணி, தேவ பிரசனம் தான் உங்களுக்கு தண்ணி, வேத வசனம் தான் உங்களுக்கு தண்ணி, ஜெபம் தான் உங்களுக்கு தண்ணி. இப்படி சபைக்கு வாரீங்க தெரியுமா, இந்த ஐக்கியம் தான் உங்க மரத்திற்கு தண்ணி. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் ஒருவேளை ரொம்ப நொந்து போய் இருப்பீங்க, ஒட்டஞ்சு போய் இருப்பீங்க, ஆனால் தற்செயலாக சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க. ஆண்டவர் உங்களோட என்ன செஞ்சிருவார்? பேசிடுவார். அதுதான் அந்த காஞ்சு போய் இருக்கிற மரத்திற்கு தண்ணி. ஒரே ஒரு அதிகாரத்தை வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். இதோ வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. பாருங்க, ஒரு சர்ச்சை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் காட்டுகிறார். இந்த ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்து, நம்ம சர்ச்சை அப்படியே கணக்கு பண்ணிக்கோங்க, சரிங்களா? நம்ம சர்ச்சு தான் கிழக்கு பார்த்து என்ன செய்யுது? இருக்கு. இந்த ஆலயத்தின் முகப்பு ரைட் சைடுல இருந்து, அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு தானே, இந்த தெற்கை பார்த்து ஒரு நதி என்ன செய்யுது? ஓடுது. இங்க ஓடாது, இங்க வந்து அங்கிருந்து என்ன செய்யும்? வரும். இங்க இந்த நதி யாருக்கு அடையாளமா இருக்குன்னா, தேவ பிரசன்னம் அல்லது ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கு. ஆலயத்திலிருந்து, தேவன் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு நதி பாயுது. இந்த நதி போற இடத்துலலாம் இந்த பக்கமும் மிருக ஜீவன்கள் நிற்குது, இந்த பக்கம் விருட்சங்கள் நிற்குது, இந்த பக்கம் விருட்சங்கள் நிற்குது. இந்த நதி போகிறதுனால என்ன நடக்குது தெரியுமா? 9வது வசனம் வாசிங்க. நடக்கிறது என்னன்னா, இந்த நதி போகும் இடமெங்கும் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஹல்லேலூயா. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வறுமையா போதகரே பாடுவோம், வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. எசேக்கியேல் 47:12 வாசிச்சு முடிப்போம். எசேக்கியேல் 47:12. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் அவைகளினுடைய இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளுடைய கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதம் தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளுடைய கனிகள் புசிப்புக்கும், அவைகளுடைய இலைகள் அவிழ்தம்னா அவளுடைய இலைகள் வந்து ஹீலிங்க்கு, அதாவது கனிகள் சாப்பாடுறதுக்கும் இலைகள் ஹீலிங். அவிழ்தல்னா அதை எப்படி சொல்றது?
அமிர்தம் அப்படிங்கிறத விட இப்போ இலையை அவிச்சு குடிச்சா என்னங்க ஆகும்? மருந்து, சரிங்களா? மருந்து, அதனுடைய கனிகள் இலைகள் இரண்டுமே இந்த தண்ணி போகிறபடினால அது எல்லாவற்றிற்கும் எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிங்க, உங்க கையில ஒரு மண்வெட்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த மண்வெட்டி தான் தீர்மானிக்கும் இந்த மரத்துக்கு தண்ணி வரணுமா வேண்டாமான்னு. என்ன மண்வெட்டி? பைபிளை திறந்து உக்காந்தீங்கன்னா நீங்க பார்த்து என்ன செய்றீங்க? வெட்டுறீங்கன்னு அர்த்தம். பாத்தி வெட்டிட்டீங்கன்னா தண்ணி என்ன செஞ்சிடும்? உள்ள வந்துடும். ஒரு அரை மணி நேரம் செலவழிச்சு ஜெபம் பண்றீங்கன்னா மண்வெட்டி வச்சு வெட்டுறீங்கன்னு அர்த்தம். அப்படி வெட்டிட்டீங்கன்னா உங்க மரத்துக்கு என்ன செஞ்சிடும்? தண்ணி வந்துடும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க கையில மண்வெட்டி கொடுத்திருக்கிறார். மகனே, தண்ணி பேய்கிட்டே தான்ப்பா இருக்கு. என்ன செய்யுது? தண்ணி பேய்கிட்டே தான் இருக்கும். நீங்க அநேக பெரிய ஆறுகளுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கங்க ஒரு பொந்து மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க? போட்டிருப்பாங்க. தண்ணி போகும் பொழுது இந்த சற்றை தூக்குனா இந்த பக்கம் வாழை தோட்டத்துக்கு என்ன செய்யும்? தண்ணி வரும். சற்றை அடைச்சிட்டாங்கன்னா தண்ணி என்ன செய்யாது? வராது. சற்று அடைச்சிருக்கும் பொழுது அங்க புயல் வேகத்துல தண்ணி போனாலும் சற்று அடைச்சிருக்கிற வரைக்கும் இந்த பக்கம் தண்ணி என்ன செய்யாது? போகாது. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, சற்றை திறந்து விடு. சொல்லுங்க, சற்றை திறந்து விடு. ஹல்லேலூயா. ஜெபம் என்ற சற்றை தொற, பைபிள் வாசிப்பு என்ற சற்றை திறந்துருங்க. சபை கூடி வருதல் அல்லது தேவ பிரசன்னம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் ஆண்டவர்ட்ட அமர்ந்துருங்க. உங்க மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். ஹல்லேலூயா. உங்க குடும்பம் நல்லா இருக்கும். உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. நீங்க அநேகருக்கு பிரயோஜனமா இருப்பீங்க. உங்களுக்குள்ள நதி வந்துடும். இது போகிற இடமெல்லாம் வாழ வச்சிரும். ஹல்லேலூயா. அன்பு வந்துடும், சமாதானம் வந்துடும், நீடிய பொறுமை வந்துடும். நீங்க ஒரு வேற ரகமா மாறிடுவீங்க. ஆமென். பக்கத்தில் இருக்கலாம் பார்த்து சொல்லுங்க, நான் வேற லெவலுக்கு போக போறேன்னு சொல்லுங்க. நான் வேற லெவலுக்கு. பாஸ்டர், ஏற்கனவே வந்த லெவலே படு பயங்கரமா இருக்கு. ஏற்கனவே வந்த இடமே படுகுழியா இருக்கு. இயேசுவின் நாமத்தினால மாம்ச மரங்கள் பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆத்தும மரங்கள் பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆவியின் மரம் இந்த 9 விதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த கனியை உங்களுக்கு தருவதாக. ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவ பிரசன்னத்தோடு இணைந்திருங்க. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில கனி ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குது ஆண்டவரே. அதுவே எங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுகிறது. அதுவே எங்களுடைய தரத்தை நிர்ணயம் பண்ணுகிறது ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் இன்னைக்கு மாம்ச கனிகளை வெளிப்படுத்தி மற்றவர்களுடைய கசப்புக்கு, மற்றவர்களுக்கு விரோதத்திற்கு நாங்கள் இடம் கொடுத்திருக்கலாம். ஆத்துமாவினுடைய கனியை வெளிப்படுத்தி நாங்களே உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு செய்தியின் மூலமாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்தினபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து பைபிள் படித்து ஜெபித்து சபைக்கு வந்து எங்களுடைய மரத்தை எப்பொழுதும் ஜீவ தண்ணீர் வருகிற ஒரு இடத்துல நாங்கள் எப்பொழுதுமே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் எங்களுக்கு வருகிற அந்த ஷட்டரை நாங்கள் க்ளோஸ் பண்ணாமல் தொடர்ந்து ஜீவ தண்ணீரோடு கனெக்ஷன்லேயே இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. வசனத்தின்படி மாசம் மாசம் புது புது கனிகளை கொடுக்கும் என்று சொன்னீங்களே. இன்னைக்கு ஆண்டவரே, எங்க சபையை பார்த்து நாங்கள் தீர்க்க தரிசனமாய் ஜெபிக்கிறோம். எங்க சபை விசுவாசிகள் நாங்கள் எல்லாரும் மாதம் மாதம் உம்முடைய கனிகளை கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. அன்பு வெளிப்படட்டும், சமாதானம் வெளிப்படட்டும், சந்தோஷம் வெளிப்படட்டும், நீடிய பொறுமை வெளிப்படட்டும், நற்குணம் வெளிப்படட்டும், சாந்தம் வெளிப்படட்டும், இச்சையடக்கம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. தயவு வெளிப்படட்டும். எங்க மூலமா கனிகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. விருட்சங்கள் எல்லாம் செழிக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க சமூகத்தில் அமர்ந்திருக்க, உம்மோடு இணைந்திருக்க, ஜீவ தண்ணீரோடு ஒட்டி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜீவ தண்ணீரோடு இணைந்திருங்கள். God bless you.